கையெழுத்து போடுறதுக்கு பயப்படுற ஒரு ஊர்ல, கையெழுத்து வாங்கினா மிரட்ட ஒரு ஊர்ல 50 கையெழுத்து வாங்கினதுங்கிறது ஒரு சாதனை தான். வனத்துறை வாய் வார்த்தையா நீங்க வீட்டு மனை ரசீது கொடுக்காதீங்கன்னு சொன்னா நாம சிறுமலை மீனாட்சி வரதுக்கு அடிப்படை வசதிக்காகவும் கரண்ட் ரோடு 100 நாள் வேலை மற்றும் டவர் வனத்துறையோட ஆதிக்கத்தை அடக்கிறதுக்காகவும் வந்திருக்கோம். மனு கொடுக்க வந்திருக்கோம். மலையிலிருந்து பழங்குடிகளும் பாரம்பரிய விவசாயிகளும் கீழே இறங்கி வந்திருக்கிறீங்க. கையெழுத்து ஏறக்குறைய 50க்கு மேல கையெழுத்து வந்திருக்கு. ஏறக்குறைய 200-300 பேர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வனாந்தரத்துல கையெழுத்து போடுறதுக்கு பயப்படுற ஒரு ஊர்ல, கையெழுத்து வாங்கினா மிரட்ட ஒரு ஊர்ல 50 கையெழுத்து வாங்கினதுங்கிறது ஒரு சாதனை தான். அதுல ஒரு வண்டியில இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்கன்னா அது இன்னொரு பெரிய சாதனை. உங்களுடைய உறுதியான அந்த மனசு மேலும் உறுதிப்படணும், இன்னும் கொஞ்சம் முன்ன போகணும். அங்குள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஓட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்குள்ள மக்களுக்கு சரியா எந்த பொருள் ரீச் ஆக மாட்டேங்குது. வனத்துறை வாய் வார்த்தையா நீங்க வீட்டு மனை ரசீது கொடுக்காதீங்கன்னு சொன்னா நாம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கோரிக்கை ஒரு வெற்றி இது. ஆனா அது ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா அங்கேருந்து ஆண்டவன் போட்டுருவான், இடையில யாரோ கையை விட்டு எடுத்துருவாங்க. கடைசியில வரும்போது வெறும் கவர் தான் வரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அவரு அப்படி செய்யற நீங்க பிடிஓவுக்கு வீட்டு மனையை போட்டு கொடுங்க. வனத்துறை மறுக்கிறாங்கன்னா அதை கேட்டு அவங்க வரட்டும். இவங்க வெளியேற்றுறாங்கன்னா அப்புறம் நம்ம பட்டா கொடுப்போம். யாருக்கு இந்த ரசீதை வச்சு நம்ம பட்டா கொடுப்போம். இப்படி செய்யாம எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு அதிகாரி கேட்கிறார். மெயின் காரணம் டவர் இல்ல. டவர் அங்க இருந்திருந்தா எல்லா பேத்துக்கும் அங்க நல்ல ஒரு சௌகரியம், எந்த விஷயமும் கரெக்டா பண்ண முடியல. எங்களுக்கு அங்க உள்ள டவர் கோரிக்கை வச்சிருக்கோம். 2வது 100 நாள் வேலை. 100 நாள் வேலை இந்த 1.5 வருஷ காலமாக அங்க ரத்து பண்ணிட்டாங்க. டவர் எடுக்கலன்றாங்க. டவர் வச்சுட்டு 100 நாள் வந்திருக்கும்ல, ஆனா தயவு செய்து விட்டுட்டாங்க. டவர் எங்களுக்கு வேணும். 3வது வீட்டு ரசீது. வனத்துறையில இருந்து வீட்டு ரசீது போடக்கூடாது, ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனா வன உரிமை சட்டத்தை என்ன சொல்லியிருக்காங்க, வனவாழ் மக்கள் பழங்குடியினருக்கு அங்க உள்ள சட்டத்தின்படி 75 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் அவங்க அங்க உள்ள குடிமரம் அறிவிச்சிருக்கு. வன உரிமை சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா வனத்துறை ஏதாச்சும் இருக்காங்க அங்க போட சட்டத்தை மதிக்காம அவங்க ஆதிக்கம் செஞ்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு வீட்டு ரசீது அங்க போகணும். 100 நாள் வேலை அங்க வரணும். அங்க உள்ள மக்களுக்கு சாலை, கரண்ட், அடிப்படை வசதி எல்லாமே வரணும். அங்க உள்ள மக்களுக்கு ரேஷன் அரிசி கொண்டு ஃப்ரீயா வரணும். காசை ஆட்டி வாங்கக்கூடாது. இதுதான் சட்டம். நம்ம காலகாலமா சொல்றோம்ல, முதல்ல கூடுடா, நீ வெளியேற்ற நோட்டீஸ் கொடு. வனத்துறைக்கு அதிகாரம் இருக்குண்டா, நீ வனத்துறையுடைய சட்டம் இருக்குல்ல 2005 பழங்குடிகள் பாரம்பரிய விவசாயிகள் மன உரிமை சட்டம், அந்த உரிமை சட்டத்தை அமுல்படுத்துன்னு கேட்கிறோம். வேற நாம ஏதோ நம்ம மனசுல இருந்து பேசல. அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த சட்டத்தின்படி நீங்க யாரு இருக்கீங்கன்னு அடையாளப்படுத்திட்டு உங்க விராலிப்பட்டி பஞ்சாயத்துல ஒரு கிராம சபை நடத்தி அதை யார் அங்க வேலை பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க, யாரு விவசாய கூலியா இருக்காங்க, யாரு தேன் எடுக்கிறாங்க, யாரு வேட்டையாடுறாங்க, இப்படிலாம் நிறைய கணக்கு இருக்கும். இதெல்லாம் பதிவு பண்ணி கிராம சபையில யாரு இவர் இருக்கிற கிராம சபையில இவர் சொல்ல பதிவு பண்ணி அதை கலெக்டருக்கும் வனத்துறைக்கும் அனுப்பி அவங்க அதை இந்த உரிமை உண்டு அப்படின்னு நிரூபிக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய மாட்டாங்கிறான். ஏன்னா வனத்துறை கையில கொடுத்துட்டீங்கன்னா மந்திரிக்கு ஏகப்பட்ட காசு, மரம் வெட்டுறதுக்கு காசு, மண் அள்ளுறதுக்கு காசு, மலையை உடைக்கிறதுக்கு காசு, காடு வெட்டுறதுக்கு காசு, இப்படின்னு இந்த நாய்கள் திருடி சாப்பிட்றதுனால அவங்க குழப்ப நாரி கிடக்கு. சரியா? இப்ப அந்த சட்டத்தை முறையா அமுல்படுத்துறதுக்கு நம்ம சண்டை போட்டோம்னா தான் இது ஜெயிக்கும். காடு அழியாம பாதுகாக்கிறது அவன் வேலை. சரியா? நைட்டு கடையை திறக்காதுன்னு போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க மதுரையில. திருடாம தடுக்கிறது அவன் வேலை. அவன் என்ன பண்றான்னா கடையை மூடுன்னு என்ன அடிக்கிறான். அந்த மாதிரி ஃபாரஸ்டுக்கார நீ காடை விவசாயம் பண்ணாதன்னு அடிக்கிறான். அது தப்பது. எதிர்த்து நிக்கணும். நமக்கு அது பயப்படக்கூடாது அப்படிங்கறத அந்த அதிகாரியுடைய ஒரு வார்த்தை. அவரு மனு கொடுங்கிறத சொல்லியிருக்காரு. நான் என்ன சொன்னேன்னா
பிடிஓ வந்து ஓரலா தான் எனக்கு இருக்கு, நீங்க ரிட்டனா கொடுங்க சார், வாங்கிட்டு வாங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து, நாங்க மனு கொடுக்குறோம், நாங்க பண்ணி கொடுத்துறோம்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அந்த ஜோனல் பிடிஓ போய் சொல்லுமான்னு தெரியாது. நீங்க போறீங்க, நாங்க பேசணும், கலெக்டர் ஆபீஸ் வந்து வரும், எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் பட்டா அந்த ரசீதை போட்டு கொடுங்கன்னு பிடிஓட்ட கேட்கறது ஈஸ்வரி வேலை. அவங்க கூட போறது யாராவது உங்க கிராமத்து ஆளுங்களுடைய வேலை. அவங்க மட்டும் போய் அந்த வேலையை பார்க்க கூடாது. அவர் தலைவர் போவாரு, அவர் பேசுவாரு, ஈஸ்வரி போவாங்க, அவங்க வந்து கட்சியுடைய மாவட்ட தலைவர், அவரும் மாவட்ட தலைவர், விவசாயிகளுடைய சங்க தலைவர், அவர் போய் கேட்பாங்க. ஆனா நீங்க இல்லாம போக கூடாது. அவங்க ரெண்டாவது என்னன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோகம் என்னன்னா, உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, அல்லது இருக்கு, பலருக்கு கிடையாது. அந்த ரேஷன் கார்டும் கரெக்டா இருக்காருன்னு நமக்கு சொல்ல முடியாது, வருமானம் சொல்ல முடியாது. ஆதார் அட்டை இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க எல்லாருக்கும் வாக்காளர் அட்டை இருந்தது. வாக்காளர் அட்டையை காலி பண்ணிட்டான். எப்போ இந்த எஸ்ஐஆர் ஒன்று வந்தது இல்லை, அதில் நமக்கு கிடைக்கிற தகவல் படி 6 பேருக்கு மட்டும் எஸ்ஐஆர் படிவம் வந்திருக்கு. அவங்க ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இப்போ இந்த முழு வாக்காளர் பட்டியல் வந்துடுச்சு. உங்களுடைய வாக்காளர் எண் இருந்ததுன்னா, அடையாள அட்டை இருந்ததுன்னா, இப்போ உங்க பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கான ஃபார்ம் 6 நான் மலையிலே சொன்னேன், ஃபார்ம் 6 ஒன்று வரும், அது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதை வந்து எங்க டிஎஸ்ஓ தான் வந்து தேர்தல் அதிகாரி, அவர்கிட்ட வந்து சொல்றேன், படிவங்களை வந்து ஒரு 50 படிவம் வாங்கி 50 படிவம் வரைக்கும் வாங்கலாம். நீங்க மலையில கொண்டு போய் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்றது எப்படின்னு மறுபடியும் யாராவது ஒருத்தர் கத்துக்கணும். அந்த படிவத்தை பூர்த்தி பண்றதை செய்யணும் ஜனவரி 18க்கு முன்னாடி. இல்லைன்னா ராணிப்பட்டி பஞ்சாயத்துல 1ஆம் நம்பர் வார்டுல ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்காது. முதல்ல உங்களுடைய அடையாள அட்டத்தை காப்பாத்துறது, எஸ்ஐஆர் காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க இந்த வேலையை செய்யணும். இது 2வது விஷயம் சொல்ல வேண்டியது. இந்த வன பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, அதாவது பேர் பழங்குடிகள் மற்றும் பாரம்பரிய வன விவசாயிகள் உரிமை பாதுகாப்பு சட்டம் 2005. அந்த சட்டத்துல உங்களுடைய உரிமையை பதிவு பண்றதுக்கு நீங்க வன விவசாயிகள் காட்டுறதுக்கான ஆதாரங்களை சேகரிக்கணும். உங்களுடைய பஞ்சாயத்துல அந்த எந்த பகுதியில் இருக்கீங்களோ அங்க வந்து ஒரு கிராம சபை நடத்தணும். அதுக்கு வனத்துறையிலிருந்தும் ரெவன்யூல இருந்தும் ஆளுங்க வரணும். நீங்க கொடுக்குற கோரிக்கை மனு பல வகையில இருக்கும். உதாரணமா, நான் தேன் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா கொடுக்கலாம், பழங்குடிகள் அப்படின்னா. நான் வந்து விவசாயம் பண்ண ஒரு அம்மா கொடுக்கலாம், சரியா, ஒரு ஐயா கொடுக்கலாம், எனக்கு இவ்வளவு ஏக்கர் இடம் வந்து நாங்க காட்டுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், சரியா. அந்த மாதிரியான விவரங்களை அந்த சபையில சொல்லணும். அதை பதிவு பண்ணி அரசாங்கம் ஆய்வு பண்ணி உங்களுக்கு பட்டா கொடுக்கணும். இது சீக்கிரம் நடக்கும்னு நினைக்காதீங்க. நான் இவ்வளவு சொல்லிட்டு நான் வந்து அவசரம் மாதிரி பேசுறேன். 10 லட்சம் படிவம் கொடுத்ததுக்கு 1000 படிவத்தை ஓகே பண்ணியிருக்கான் தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு முழுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கொடுத்துட்டு போய் தூங்கிடுவீங்க, அதிகாரி வாங்கிட்டு போய் தூங்கிடுவான். அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவான்னா, நிறைய பேருக்கு பட்டா கொடுக்காத, உள்ள வருவாங்க, உள்ள வந்தாங்கன்னா மரத்தை வெட்டுவாங்க, அப்புறம் நான் போய் அலையணும் அப்படின்னு போலீஸ்கார மாதிரியே சண்டை போடுவாங்க. இதை எதிர்த்து நிக்கிறேன்னா நாம கண்ணும் கருத்துமா இருந்து இதுக்காக ஒரு ஒத்த கால நின்று வேலை பார்க்கறதுக்காக தான் வன விவசாயிகள் சங்கத்தை உருவாக்கி இருக்கு. இது உங்களுக்கான சங்கம். வனம், அதுல விவசாயம், அதுல உழைப்பு, இவங்களுக்கான சங்கம் வந்தது. அந்த சங்கத்தை பலப்படுத்துங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து வன்கொடுமை வழக்குல உள்ள இருக்காங்க, இப்ப ஜாமீன்ல இருக்காங்க. ஆனா இவங்க ஒண்ணுமே பண்ணல. ஒரு இடத்துல விவசாய வேலைக்கு கூப்பிட்டாங்க, போனாங்க, அங்க வந்து சண்டை நடந்து சண்டையை தூக்கி இவங்க உள்ள வச்சுட்டாங்க. இவரு பொண்டாட்டி செத்து போச்சு பட்டினியில, வனராஜா உள்ள செத்து போச்சு. அப்ப இத்தனை என்ன முடிவுமா? அதனால என்ன செய்யணும்னா, நமக்கு ஒரு அமைப்பு இல்ல, நமக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு அமைப்பு இல்ல. சரி, வெளியில நாங்க இருக்கோம், உள்ள நீங்க இருந்து குரல் கொடுத்தீங்கன்னா இத கொடுமைகளுக்கு முடிவு கட்டலாம். வனத்துல வாழற வாழ்க்கை மிருக வாழ்க்கைலாம் கிடையாது, அது மனித வாழ்க்கையா இருக்கணும். அப்படிங்கறதுனால இந்த வன விவசாய சங்கம் உருப்படணும். அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், ரொம்ப நேரம் ஆகுது. 100 நாள் வேலை வேணும்னு சொல்லி சுமதி ரொம்ப ஆக்ரோஷமா கேட்டாங்க. அவரும் கூப்பிட்டு அந்த ஆளை பிடிஓட்ட சொன்னாங்க. டிபிடிஓ வந்து அங்க சிக்னல் வராது, என்ன பண்றதுன்னாங்க. அதுதானே பஞ்சாயத்து, சரியா. இது வந்து என்னன்னா, யானையை கண்டா பூனையை காணும், பூனையை கண்டா யானையை காணுங்கிற கதையா. சிக்னல் இருந்தா கொடுத்துருவாங்களாம். சிக்னல் எப்ப வரும்? வைக்கணும்ல, அதெல்லாம் அவன் தானே பண்ணணும், சரியா. அதனால அப்படி பேசிக்கிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, 100 நாள் வேலையை காலி பண்ணிட்டான் மோடி. வாடிப்பட்டி ஒன்றிய சிபிஐ எம்எல்ஏடைய மாநாடு நடக்கணும். அந்த ஒன்றிய மாநாட்டில் ஒரே ஒரு கோரிக்கை தான், நிலம், வேலை, கூலி, சரியா. இது அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அர்த்தம் வரும். இவங்க ஊருக்கு போனோம்னா புளியனுடைய புறம்போக்க புடுங்குன்னு வரும்.
உங்க ஊருக்கு வந்தா என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும், உங்க ஊருக்கு வந்தா என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்க அங்க பேசணும், நான் பேசுறது இல்ல. முக்கியம் என்னன்னா உள்ளூர் தலைவர் வந்து உள்ளூரா இருக்கணும், தலைவர்கள் வந்து மக்களுக்காக நிக்கணும், தலைவர்கள் வந்து கம்யூனிஸ்டா இருக்கணும். அதை உருவாக்குறது தான் எங்க வேலை. அந்த வழியில பயணப்படுங்க. நன்றி தொடர் பார்ப்போம்.